அக்கா, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிற தூரத்தில் இருக்குமா? யாருப்பா நீ? இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? உன்னை இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி இல்லையே. இந்த ஊரில் ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனுக்காக வந்தேன். வந்த இடத்துல லோக்கல் பஸ் தப்பாக மாறி ஏறி போக வேண்டிய இடம் போக முடியாமல் இங்கே வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு கூட தெரியாமே ஊருக்கு வந்திருக்க. இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஊர்லேருந்து வெளியே வருது. அதே சமயத்தில் ஃபோனில் வேறு சரியாக டவர் இல்லையா, மேப்பும் பார்க்க முடியல. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன பஸ் வருதோ ஏறி தான் பார்க்கணும் எப்படி போகிறதுன்னு. இந்த பஸ் ஸ்டாப்பில் இப்போதைக்கு பஸ் எதுவும் வராதே. நீ ஏதாவது கேப் போட்டு போயிடலாம்ல. அதுவும் பஸ்ஸுனா 2 பஸ்ஸு மாறி தான் போகணும். கரெக்ட் தான், ஆனால் நான் ஊர்லேருந்து வரும்போது வந்து வெறும் 1000 ரூபா தான். அதுலேயும் இப்போ 300 ரூபா தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கேபில் 300 ரூபா கேட்பாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கே 300 ரூபா செலவு பண்ணிட்டேன்னா ஊருக்கு போய் என்கிட்ட காசு இல்லைக்கா. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்? அதான் தெரில. பஸ் ஸ்டாப்பை தாண்டி வேறு எங்கே வர சொல்கிறீங்களோ அந்த பஸ் ஸ்டாப்புக்கே போயிடுவேன். சரி வா, நானே எங்கே கூப்பிட்டு போகிறேன். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வா, 1/2 மணி நேரம் 400 ரூபா தரேன், வந்து ஏறு வா. இல்லை, வேற ஆளை பார்த்துக்கோங்க. 100 ரூபா கூட போட்டு தரேன். ஒரு நாள் சம்பாதிக்கல, 1/2 மணி நேரத்தில் சம்பாதிக்கிற. வா வந்து ஏறு. இல்லை, நீங்கள் வேற யாரையா பார்த்துக்கோங்க. அடி வந்து ஏறுன்னு சொல்கிறேன், ரொம்ப பண்ணுற. மரியாதையே பேசுங்க கொஞ்சம். உனக்கு என்னடி மரியாதை? நீ வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இல்லை மரியாதை வேற மூஞ்சி திருப்பிக்கிற வேறையா? உன் அசிங்கம் ஒன்று விட்டு போக போகிறதில்ல. அவங்க கூட என்ன வா, வந்து வண்டியில் ஏறு வா. டேய், யாரா நீ இவங்களாம் சுற்றிட்டு இருக்க? இவங்களாம் சுற்றாத, தமிழோட விட்டுருவாளுங்க. ஒழுங்கா போயிடு. ஒரு பொண்ணு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் முடியாதுன்னு தான் அர்த்தம். அது விட்டு நாய் மாதிரி குறைச்சிருக்க, புரியுதா? அவங்க உங்கள் கையால் காசு வாங்கினாலும் அவங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க, நீங்கள் அவங்க மேலே கடவுள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அவங்க இந்த தொழில் பண்ணுறாங்கனால அவங்க கேவலமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு கேவலம் நினைக்க வச்சு அவங்க பண்ணுற தொழிலால் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி அவளோட சாக்கடை வாயில் தான். நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன? இந்த வாழ்க்கை அவங்க நரகம் தெரிஞ்சு இந்த வாழ்க்கை வாழ்ற அவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா மானங்கிட்டத்தனமாக இவங்க அவங்களை தேடி வந்து துன்புறுத்தி சந்தோஷம் பார்க்குற நீங்கள் விஷயத்தை தான் சார் கூப்பிடணும். வேற என்ன கூப்பிடணும் சொல்லுங்கள்? அடி இருறா ஒன்று. இதோ இருறா, பேசிட்டு வரேன். ஹலோ, இதோ வந்துட்டம்மா. பாப்பா தூங்கிட்டலா? சரி இதோ பக்கத்தில் வந்துட்டேன், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். டேய் இருறா, போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருறா. யாரா நீ? ஏய், இங்கே இருறா, வரேன்டா. போ போ அக்கா, நீங்கள் எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம். உன்ட்டு ஒன்று கேட்கவா? நீ ரொம்ப தைரியமாக எனக்காக வந்துட்டு போய் பேசின. இப்போவும் நீ என் கூட இப்படி நடுராத்திரி நடந்தே வரியே. உனக்கு பயம்லாம் எதுவும் இல்லையா? அதை நான் கேட்கணும்க்கா. எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே, உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது தான் இந்த உலகம் ரொம்ப அழகாக தெரியுது. அப்புறம் நானே ஒரு பயந்தாங்களுக்கு தான். உங்களை பார்த்தோன்னே நீங்களே இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது நான் பயந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் உங்ககிட்ட இருந்து லைட்டாக தைரியத்தை கடன் வாங்கிட்டேன். அப்புறம் எதை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்க? இதோ சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்த்தா, இல்லை உங்களை பார்த்தா? என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க ஆரம்பித்தாலே நம்ம லைஃப் நம்மளால் வாழவே முடியாதுக்கா. உங்களை பார்த்து பயப்பட என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்களே இந்த மாதிரி காலைல தான் நடக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் போய் சேர வேண்டியது ஒன்று தான். அந்த பாதை சில பேருக்கு அழகாக இருக்கும். இதோ
இங்கே ஹைவேஸ் மாதிரி. ஒரு சிலருக்கு நம்ம எல்லாம் இருக்க ரோடு மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பொதுவாக எல்லாராலும் போக முடியாத பாதையாக கூட இருக்கலாம். இதோ உங்களுக்கு இருக்க மாதிரி. அந்த பாதைக்கான அர்த்தமும் அதோட பயணமும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருளே இங்கே ஒளி என்னை பார்க்குதா, கனவில் இல்லாத கதையாய் ஆகுதே, கண்ணாடி இல்லாமல் நானே என்னை கண்டேன், அவன் பார்வையிலே மனிதனாகினேன். சொந்த ஊர் இது? என் சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஓ, கரெக்ட் தான். என் பேர் வினோத். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ என் பேர் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். உனக்கு என்னடா ஃபோட்டோகிராஃபின்னா இன்ட்ரெஸ்டா? உயிர்னே சொல்லலாம்க்கா. ஆனால் இந்த சைடுமே எந்த சப்போர்ட்டும் இல்லை. எல்லோரும் இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு தான் வந்திருக்கு. இந்த காம்படிஷனில் ஏதாவது ஜெயிச்சா அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே அதுவுமே இங்கே நொட்டிட்டு போயிடுச்சு. சரி விடு. ஃபீல்லாம் பண்ணலக்கா. இந்த காம்படிஷனே லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நான் பார்க்குற எதையாக கேப்சர் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணணும். ஆனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கூட கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த லட்சத்துக்கு நான் எடுத்த ஃபோட்டோலாம் உயிரே இல்லை எதுலேயுமே. ஒரு ஃபோட்டோன்றதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு செகண்டை நம்ம கைக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கிற மாதிரி. அப்போ அது 1000 கதை சொல்லணும் பார்க்கும்போதெல்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏன் அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லுங்கள்? அந்த மொமெண்ட்டை வாழ்கிறத விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கடைசியாக நான் எப்போ எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா, இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். என் கூட இருக்க எல்லாருமே நல்லா படிக்கிறவனுங்க. அவன் முடிவெடுத்து அதுக்கான கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போகிறாங்க. நான் இப்போ தான் எனக்கு என்ன வரும்னே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அந்த வழியுமே இங்கே முட்டி நிற்குது. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். உனக்கு ஓகேண்ணா சொல்லுங்கள், நானே அவங்கள பேசி கொண்டுருவேன். இந்த கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, ஆமாம். அவங்களுக்கு அவங்க முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க முன்னாடி நடந்தே போகாமல் இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எப்போவோ எங்கேயோ இடிச்சிருக்கலாம், ஏன் விழுந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க நடக்கிறத நிறுத்தலையே. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே அவங்களுக்கு முன்னாடி தடை தான் இருக்குது. அதை தள்ளி போனால் போதும், திரும்பி போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் என் லைஃபே எடுத்துக்கோயேன். படைச்ச சாமியும் கைவிட்டுருச்சு, பிடிச்சி கட்டின புருஷனும் கைவிட்டான். தெருவுக்கு வந்தேன் என் 5 வயசு பொண்ணோட. அப்புறம் இந்த விதியால் டெய்லியும் யாருன்னே தெரியாத ஒருத்தங்க முன்னாடி கண்ணை மூடுறான். ஆனால் அப்போ மனசுக்குள்ளே மனசு சொல்லிக்கும், இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடாதுன்னு. என்னதான் என் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற பட்டம் இங்கே வாழ்றதுக்கே தகுதி இல்லாததுன்னு. ஆனால் டெய்லியும் நான் கண்ணை திறக்கும்போது இந்த உலகத்தில் வாழ தகுதி இருக்குன்னு சொல்ல நான் இருக்கேன்னு நினச்சி நான் வாழ்வேன். அதை தாண்டி எனக்கு என் பொண்ணு இருக்கான். அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளை எல்லாரும் மதிக்கிற ஒரு ஆளாக்கணும். அதே மாதிரி உனக்கும் தடையாக எது வந்தாலும் உனக்குன்னு இருக்கிற பாதை எப்போவுமே இருக்க தான் போகுது. அதை எப்போ நீ பார்த்து ஓட ஆரம்பிக்கிறியோ அப்போ எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம். காற்று சதம் கேட்குதா? ஒரே நிமிஷம். இப்போ கேட்குதா நான் பேசுறது? சொல்லு ப்ரோ, ஒரு பல்ப் மட்டும் தரீங்களா? என்ன ப்ரோ? ஒரு பல்ப் மட்டும் ப்ளீஸ். இல்லை அது வேணாம், ரெட் கலர். தேங்க்ஸ் ப்ரோ. இந்தாங்க்கா. எதுக்கு இப்போ இது வாங்கினேன்? ஏன்க்கா? ஒருத்தங்களுக்கு ஒன்று பண்ணுறேன்னா அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்து தான் பண்ணணும். நீ மாட்டின வாங்கிட்டு வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுவும் இந்த ரெட் கலர் பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுது. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கான்னு தெரிஞ்சு சேட்டில் என்ன சுவாரஸ்யம் சொல்லுங்கள்? நமக்கு தோணும் இது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு. அப்படி தான் நானும் வாங்கினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் விடுங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். இந்த ரெட்டு தவிர வேறு எதுவும் தூக்கிட்டு வந்திருந்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என் பொண்ணுக்கு ரெட்டு தான் பிடிக்கும். அப்புறம் சும்மா எல்லாம் வாங்க மாட்டேன், எவ்வளோன்னு சொல்லிடு. சே, காசுலாம் வேணாக்கா, நீங்கள் வேறு.
நான் வேணா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்குவா? வாய்ப்பில்லை ராசா. எனக்கு என் ஃபோட்டோ எடுக்கவும் பிடிக்காது, யாருக்கும் என் ஃபோட்டோ கொடுக்கவும் பிடிக்காது. சரி ஓகே, ரியலாக ஸ்மைல் பண்ணுங்கள், அதான் இதோட காஸ்ட்டு. சாலையோர விளக்குகள் நம்முடன் நடக்குதே, சாதாரண இரவும் இன்று திருநாளாகுதே. பக்கத்தில் நீ வந்த பாதை நேராகுதே, பயந்த என் உள்ளம் மெதுவாய் திறக்குதே. டேய் வந்துருச்சுடா. ஓகே. டேய் என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைக்கா, பிரேம் பார்த்தேன். முதல்ல delete பண்ணாத. இதோ பண்ணிடுறேன்க்கா. பண்ணுறேன். பண்ணிட்டேன். இதில் இருக்கிறத நான் நேர்லேயே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்லை. ஆனால் போகணுண்டா, டைம் ஆயிடுச்சு. சாரி. அதான் இதில் சொல்லிட்டு போகிறேன். நீ எடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன். எனக்காக ஒன்று பண்ணுவியா? அதை யார்கிட்டையுமே காமிக்காத. ஏன்னா நான் போதுன்ற அளவுக்கு இந்த உலகத்துக்கு என்னை காட்டிட்டேன். அதெல்லாம் நான் தானான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் உன்னோட கேமராவில் தான் என்னை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். நானும் அழகாக தான் இருக்கேன்னு எனக்கு காமிச்சதுக்கு. அப்புறம் கூட இருக்கிற காசை பார்த்து தூரம் ஆக்கிட்டேன்னு நினைக்காத. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். நீ வயிறார சாப்பிட்டு வீட்டுக்கு போ. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணாத. ஆப்பர்ச்சுனிட்டிக்கு லிமிட்டே இல்லை. உன் டைம் வந்த உடனே நீயும் இந்த இரவில் ரசிக்கிற ஒரு நட்சத்திரமாக மாறுவ. அப்புறம் நீ சொன்ன மாதிரி என்னைக்கா யோசிக்கும் போது என் பேர் உனக்கு தெரியணும்ல. என் பேர் சித்ரா விஸ்வநாதன்.